ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் குருவாலா குத்தீட்டியா உன் பார்வை, அத்தியாயம் 28. என் அம்மா எப்பவும் என்னை தள்ளி வைக்கத்தான் பார்ப்பாங்க. நான் அதை மீறி அவங்களை ஒட்டிக்க நினைப்பேன். எல்கேஜியில் இருந்து +2 படிக்கும் வரை ஹாஸ்டல் என்ற சிறைவாசம். எல்லா பசங்களும் வருஷத்தில் 5-6 முறையாவது சொந்த வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு அதற்கு அனுமதி இல்லை. 14 வருடம் ஒரு ஆயுள் தண்டனையை அந்த ஒரே கட்டிடத்திற்குள் இருந்து கழித்திருக்கிறேன். 4 முறை உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப சீரியஸாக இருந்தபோது அம்மா ஒரு 3-4 நாள் என் கூட இருந்தாங்க. கடைசியாக நான் அவங்களை அதிகபட்சமாக இந்த வீடியோ கால் என்ற ஃபோனில் வந்த பிறகுதான், அது கூட வருஷத்துக்கு ஒரு 3-4 முறை தான் பார்த்திருக்கேன். அடிக்கடி நான் ஃபோன் பண்ணுறதோ பேசுகிறதோ என் அம்மாவுக்கு பிடிக்காது. ஆனால் வேண்டுமென்றே ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 3 வருடமாக நான் அவங்களுக்கு நிறைய தொல்லை தந்திருக்கேன். ஏன்னா நான் அப்படி செய்யும்போது என்னை பற்றி நினைப்பாங்க இல்லையா என்று கசப்பாக அவள் கேட்க, தெய்வாவிற்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது. இவள் குடும்பம் நார்மலான குடும்பம் இல்லை. லேப்டாப்பில் ஏதோ ஓடிக்கொண்டு இருக்க அதை நிறுத்தியவன், வா சாப்பிடலாம் என்று அழைத்து சென்று அவளை கிச்சன் மேடையில் ஒரு புறம் அமர வைத்தவன் அவனே தோசை மாவை எடுத்து தோசை ஊற்றினான். சுட சுட சாப்பிட கொடுத்தான். இவளும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்படி சுட சுட சாப்பிட்றது என்று சப்பு கொட்டி கொண்டு சாப்பிட்டாள். பிறகு அவள் அவனுக்கு ஊற்றி கொடுக்க சாப்பிட்டான். பிறகு காலில் வந்து அமர்ந்தவன், வா தோகை என்று அவள் கைப்பிடித்து அழைத்து கொண்டு வந்து தன் அருகே வைத்து கொண்டவன், உன் குடும்பத்தை பற்றி முதலில் சொல்லு என்றான். அடடா சார், ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்டீங்க. நமக்கு பேரன் பேத்தியெல்லாம் பிறந்த பிறகு கேட்டிருக்கலாமே என்று நொடித்து கொள்ள, எந்த ஊர் எந்த ஏரியா பொண்ணாக இருந்தாலும் சரி, பெண்தான். சில இயல்புகள் மாறவே மாறாது என்று நினைத்தவன், கேட்கலாம் தான். ஆனால் பிள்ளைக்கே இங்கே வழியை காணோம், அப்புறம் தானே பேரன் பேத்தியெல்லாம் என்றான் குறும்பாக. ஆனால் பட்டண தோகினிக்கு அவன் சொல்ல வருவது புரியலை. எனவே புரியாமல் பார்க்க, சொல்லு உன் குடும்பத்தை பற்றி என்றான். குடும்பம் இருந்தால்தானே சொல்ல முடியும் என்று இவள் சொல்ல, தெய்வா தலையை பிடித்து கொண்டான். என்னடா இது, தெய்வாவிற்கு வந்த சோதனை என்று நினைத்தவன், அப்போ உன் அம்மா என்று கேட்க, அம்மாதான், பேர் சுசிலா, டெல்லியில் செக்ரட்டரியேட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்காங்க என்றாள். செக்ரட்டரியேட்டில் ஆஃபீஸர் கிரேடு என்றால் பெரிய விஷயம்தான். உன் அப்பா? நான் 6 மாத குழந்தையாக இருந்தபோது இறந்துட்டார். என் அப்பா தான் எனக்கு ஆசையாக தோகினி என்று பெயர் வைத்தாராம் என்றாள் பெருமையாக. ஓ, அப்போ உனக்கு அப்பா இல்லையா? ஆமாம், இல்லை, அம்மா மட்டும்தான் என்றாள். இவ்வளவு பெரிய ஆஃபீஸராக இருக்கிற உன் அம்மா அங்கே இல்லாத ஸ்கூல் காலேஜா இங்கே இருக்கு? எதுக்காக உன்னை எல்கேஜியில் இருந்து இங்கே சேர்த்தாங்க? எல்கேஜினா ஒரு 4-5 வயசுக்குள்ளே தானே இருக்கும். அவ்வளவு சின்ன குழந்தையை யாராவது ஹாஸ்டலில் விடுவாங்களா? உன் அம்மாவுக்கு சொந்தக்காரங்க இல்லையா என்று கேட்க, இருக்காங்களா அப்படின்னா உனக்கு தெரியாதா? அவனை முறைத்தவள், என் அம்மாவையே நான் நேரில் பார்ப்பதே அரிது. 3-4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் பார்ப்பேன். இதில் சொந்தக்காரங்களை பற்றி எனக்கு என்ன தெரியும்? எல்லா பிள்ளைகளும் அம்மா அப்பாவை கூட இருந்து வாழ்ந்து அவர்களை பற்றி தெரிந்து கொள்வாங்க. ஆனால் என் நிலையே வேற. இறந்த அப்பாவை பற்றியும் சரி, உயிரோடு இருக்கிற அம்மாவை பற்றியும் சரி, எனக்கு யாரோ 3வது மனிதர் சொல்லித்தான் தெரியும். நானும் அம்மா கிட்ட எதை பற்றியும் கேட்டது இல்லை. வருட கணக்கில் பார்க்காத அம்மாவை பார்க்கும்போது அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கத்தான் தோணுமே தவிர வேற எதுவும் அவங்க கிட்ட கேட்க தோணாது. அவங்களும் தான் அவர்களை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. என் அம்மாவை பற்றி நான் தெரிந்து கொண்டதெல்லாம் அவங்களை நான் டென்ஷன் படுத்தி கோபப்படுத்தி இப்படி ஏதாவது நான் செய்யும்போது தான். அவங்க கஷ்டத்தை பற்றி 1-2 சொல்லுவாங்க. இப்போ 1 வருஷமாக நான் அவங்கள சீன்றதே இல்லை. ஓரளவு எனக்கு அவங்க சூழ்நிலை புரிஞ்சுச்சு. இனிமேல் நான் சின்ன பொண்ணு இல்லை. அம்மா வேணும் என்று கேட்டு அடம்பிடிக்க அவங்களை விட்டு இன்னும் தூரம் போகத்தான் நினைக்கிறேன் என்றாள் கலங்கிய குரலில். ஏய் தோகை, எதுக்குடி கலங்குற? நீ சொன்ன மாதிரி அம்மா வேணும் என்று கேட்கும் வயது உனக்கு இல்லை. மாமா வேண்டும் என்று கேட்கும் வயது தாண்டி என்றான் குறும்பாக அவள் மனநிலையை மாற்றும் பொருட்டு.
மாமாவா? ம், எனக்கு ஒரு மாமா இருக்கிறதா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க என்றாள். தெய்வாவிற்கு கோபம் வந்துவிட்டது. ஏண்டி இம்சை, உனக்கு ஒழுங்காகவே பேச தெரியாதா? உன் அம்மா அப்பா பேர் கூட நீ சொல்லலை. அவங்க 2 பேருடைய சொந்த பந்தங்கள் இப்படி எதையுமே நீ சொல்லலை. நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டா சொல்ல மாட்டேங்கிறேன். நான் தெரிஞ்ச கொஞ்சம் விஷயம் கூட நான் 9வது படிக்கும்போது பெரிய பெண் ஆகிவிட்டேன். அப்போ ஏதோ சடங்கெல்லாம் செய்வார்களாமே, எனக்கு ஏதோ சிம்பிளாக செய்யலாம்னு சிஸ்டர் கேட்க அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டார்கள். அந்த சிஸ்டரும் எப்படியோ என் மாமா வீட்டாரை தொடர்பு கொண்டு கேட்க என் மாமா தங்கச்சியே எனக்கு இல்லைன்னு தலைமுழுகிட்டேன். பிறகு தங்கச்சி மக எங்கேருந்து வர்றா, யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டாராம். அந்த வருத்தத்தில் சிஸ்டர் என்னை சமாதானப்படுத்தத்தான் சில விஷயங்கள் சொன்னார். என் அம்மா அப்பாவின் சொந்த ஊர் புதுக்கோட்டை பக்கமுள்ள ஏதோ ஒரு கிராமம். அம்மா ரொம்ப நல்லா படிப்பாங்களாம். திருச்சியில் தங்கி அம்மா கல்லூரியில் படித்திருக்காங்க. அப்பா அவங்க காலேஜ் மேட் ஒருத்தரை விரும்பி இருக்காங்க. இது எப்படியோ அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிந்து விட்டது. கல்லூரி படிப்பு முடிந்து அவங்க வீடு வந்தபோது வீடு கல்யாண கலை கட்டி இருந்ததாம். என்ன ஏது என்று கேட்பதற்கு நாளை காலை உனக்கு கல்யாணம் என்று சொல்லி இருக்காங்க. அம்மா ஒத்துக்கலை. நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன் என்று சொல்லி அடம்பிடித்து இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. இன்றைய காலம் போல் செல்போன் வசதி இல்லை. அப்போ வெறும் லேண்ட்லைன் தான். அதுவும் அந்த கிராமத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒரே ஒரு ஃபோன் தானாம். அதனால் திடீர் திருமணத்தை பற்றி அவங்க காதலித்தவருக்கு தெரியப்படுத்த முடியலை. வீட்டில் அம்மாவுக்கு பலத்த பாதுகாப்பு. ஒரு வழியாக என் அப்பாவுடன் அவங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு. ஏக போராட்டங்களுக்கு பிறகு இதுதான் என் வாழ்க்கை என்று முடிவு பண்ணி என் அம்மா மனசை தேற்றி கொண்டு வாழ ஆரம்பித்தாங்க. நான் பிறந்த 6 மாதத்தில் அப்பா வயலில் வேலை செய்த போது பாம்பு கடித்து இறந்து விட்டார். அதன் பிறகு என் அம்மா பாட்டி வீட்டில் இருந்தபடி திருச்சியில் பிஜி பண்ணியிருக்காங்க. படித்து முடித்து கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாமிற்கு படிக்க சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்பத்தான் அவங்களை காதலித்தவரை பார்த்துருக்காங்க. அவர் அம்மாவை தொடர்பு கொள்ள முயற்சி செய்து முடியாமல் போய் பிறகு எப்படியோ நண்பர்கள் மூலமாக விசாரித்ததில் அம்மாவிற்கு திருமணமானது தெரிந்ததாம். டெல்லிக்கு படிக்க போய்விட்டாராம். அதன் பிறகு அரசாங்கத்தில் பெரிய ஆஃபீஸராக வேலை கிடைத்து விட்டதாம். இப்போ குடும்பத்தோடு டெல்லியில் செட்டில் ஆகிவிட்டேன், இன்னும் திருமணம் ஆகலை என்றாராம். பிறகு அம்மாவிற்கும் படிக்க எக்ஸாமிற்கு நிறைய உதவி செய்தாராம். அம்மாவுக்கு டெல்லியிலேயே வேலை கிடைக்கும்படி செய்தாராம். பிறகு இருவருமே திருமணம் பண்ணிக்க முடிவு பண்ணி இருக்காங்க. ஆனால் இரு பக்கத்து குடும்பத்தாரும் ஒத்துக்கலை. அவர் ரொம்ப பிடிவாதமாக இருந்ததால் அவர் பெற்றோர் அம்மாவை மட்டும் ஒத்துக்கிட்டாங்களாம். அதற்கு என் அம்மா வீட்டில் ஒத்துக்கலை. உன் பிள்ளையை தூக்கிக்கிட்டு போ என்று சொல்லிவிட்டார்களாம். பிள்ளையோடு அவரை அம்மா கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று தெரிந்துதான் என்னை அம்மாவோடையே அனுப்பிவிட்டார்கள். அம்மாவிற்கு இக்கட்டான சூழ்நிலை. அவரும் எங்கள் வீட்டில் இந்த குழந்தையை ஏற்றுக்க மாட்டாங்க என்று சொல்லிவிட அப்போதுதான் அவர்களுடன் கல்லூரியில் படித்த சீனியர் ஸ்டெல்லா சிஸ்டர் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் ஆசிரியராக இருப்பது தெரிய வந்தது. ஸ்டெல்லா சிஸ்டரை எதிர்பாராத விதமாக சந்தித்த போது அவர்கள் காதலை பற்றி அறிந்தவர் விசாரித்த போதுதான் நடந்ததை எல்லாம் சொல்லி உதவி கேட்க அவரும் அவர் வேலை பார்த்த பள்ளியில் உள்ள விடுதியில் தங்கியிருந்ததால் அந்த பள்ளியிலேயே என்னை சேர்த்து விட்டுட்டாங்க. அதன் பிறகு எனக்கு அம்மாவா டீச்சரா இருந்தது ஸ்டெல்லா சிஸ்டர் தான். ஆனால் அவங்க அங்கே வேலை செய்பவர் கன்னியாஸ்திரி. அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அதற்கு உட்பட்டுத்தான் என்னை பராமரித்தார். அம்மா அவரை திருமணம் செய்து கொண்டு டெல்லியில் செட்டில் ஆகிவிட்டார். அவங்களுக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க. அவங்க கூட்டு குடும்பம். அவங்க மாமனார் மாமியார் கூட தான் இருக்காங்க. அதனால் என்னை அங்கே கூட்டி போக அவங்களால முடியாது. என்னை பார்க்க வரவும் மாட்டாங்க. ஃபோனில் வீடியோ கால் எல்லாம் வந்த பிறகுதான் அபூர்வமாக எப்போதாவது வீடியோ கால் நான் பண்ணினா திட்டிக்கிட்டே பேசுவாங்க. நானும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. நான் 10th படிக்கும் வரை ஸ்டெல்லா சிஸ்டர் தான் என்னை பார்த்து கொண்டார்கள். அதன் பிறகு அவங்க வேறு ஊருக்கு மாற்றலாகி போயிட்டாங்க. +1 +2 நான் அங்கே தனியாக தான் இருந்தேன். பிறகு கல்லூரியில் நான் அவர்கள் சொன்ன பாடத்தை எடுத்து படிக்கலை என்று கோபம். இந்த கல்லூரியில் சேர்த்து விட்டுட்டு கோபமாக போயிட்டாங்க. இப்போ கல்யாணம் என்ற பெயரில் யாரோ ஒருத்தர்கிட்ட கைகழுவ பார்த்தாங்க. இடையில் என்னென்னவோ நடந்து விட்டது. நானும் நடந்த என் திருமணத்தை பற்றி அவங்க கிட்ட சொல்லலை. சொன்னால் இதுதான் சாக்கு என்று ஒரே அடியாக பேசாமல் இருந்துட்டா என்ன பண்ணுறது? அதுக்கு பயந்து தான் சொல்லலை. மேலும் மாதம் ஒரு முறை எனக்கு பணம் அனுப்பும் போதாவது ஞாபகம் வரட்டுமே
என்று விட்டுவிட்டேன் என்றாள். தெய்வாவிற்கு மனம் பிசைந்தது. நானாவது 17 வயது வரை தாய் தந்தை பாசத்தை அனுபவித்தவன். அதன் பிறகுதான் யாரும் இல்லாமல் அனாதையானேன். ஆனால் இவள் பிறந்ததில் இருந்தே தாயின் அன்பும் அக்கறையும் இல்லாமல், தகப்பனின் முகமறியாமல், அரவணைப்பு இல்லாமல் பசும் தளிராக இருந்தவளை நினைத்து வேதனைப்பட்டான்.